குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. நாடு முழுவதும் விவசாயிகள் வந்து பெரும் எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்க இந்த நிலையில இந்த மசோதா இப்போ ஒப்புதல் ஆயிருப்பதை நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்குது? நாங்கள் தொடக்கத்துலேருந்து எதிர்த்தான் வரோம், வன்மையாக எதிர்க்கிறோம். முதல்ல இந்த வேளாண் சட்டங்கள் இயற்றப்பட்ட முறையை தவறுங்கிறோம். முதல்ல எப்படின்னா, வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் இது மாநில பட்டியலில் இருக்குது. அப்போ மாநிலங்களோட கருத்து கருப்பு, ஒத்திசைவு இல்லை வந்து ஒரு ஒப்புதல் எதுவுமே இல்லாமல் தான் தோண்டித்தனமாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க மாநிலத்தோட தன்னுரிமையை தன்னாட்சியை பறிக்கக்கூடிய ஒன்று தான். இதில் விவசாய மசோதாங்கிறப்ப விவசாயிகளுக்கான நன்மை பயக்கக்கூடிய திட்டம் இருக்கான எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க விவசாயத்தை வந்து கார்ப்பரேட் மயமாக்கிட்டு குறைந்தபட்சம் இது வரைக்கும் இருந்த அந்த தற்சார்பை கூட பறிக்கிற வேலை தான் அது. இந்த தொடக்கத்தில் வந்து இந்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், உணவு தானியங்கள் இது எல்லாவற்றையும் வந்து அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்துலேருந்து தூக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே நாட்டில் வந்து பொருளாதார வீக்கம் கடுமையாக இருக்குது, பணம் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது, விலைவாசி ஏற்றம் அதிகமாக இருக்குது, இங்கே சுங்கச்சாவடி கட்டண உயர்வால், பெட்ரோல் டீசல் விலை உயர்வால். அப்போ அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்துலேருந்து இந்த பருப்பு, எண்ணெய் வகைகள், உணவு தானியங்கள், அந்த உருளைக்கிழங்கு, தக்காளி நீக்கிட்டா அப்போ கட்டட்டு உயர்ந்து போகுமே. அப்போ எல்லாமே உயர்ந்து கொண்டே இருக்கும். 2014 வந்து ஆட்சிக்கு வந்தோடனே பாஜக சொன்னிச்சு, தக்காளி வந்து ஏழைகளுக்கான உணவல்ல, அது பணக்காரர்களுக்கும் சிவப்பு தோல் கண்ணம் கொண்டவர்களுக்குமான உணவு அப்படின்னு. இப்போ அதே போல தான் எல்லாமே மாறி போகும். அப்போ அடுத்ததாக சட்டம் கொண்டு வர்றாங்க. அந்த சட்டம் என்னென்னா, விவசாயிகள் வந்து கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அந்த பருவம் தொடங்குறதுக்கு முன்னாடியே எவ்வளோ விலைன்னு தீர்மானிச்சுக்கலாம். ஒரு வேளை சந்தையில் வீழ்ச்சி அடைஞ்சால் கூட, விலை வீழ்ச்சி அடைஞ்சால் கூட அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது, முதலே போடப்பட்ட அந்த விலை கிடைக்குங்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது. என்னென்னா, அந்த விளைபொருளோட தரத்தை வந்து இந்த கம்பெனி கட்டாயம் பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவங்களை திருப்தி அளிக்கக்கூடிய அந்த தரம் கிடைக்கப்பெறலை அப்படின்னா அவங்க உரிய கட்டணம் தரமாட்டாங்க. அப்படி உரிய கட்டணம் கிடைக்கப்பெறாத பட்சத்தில் மத்தியஸ்த வாரியம்னு ஒன்று அமைக்கப்பட்டு அங்கே போகலாம், அங்கே போய் முறையிடலாங்கிறாங்க. அங்கேயும் நிதி கிடைக்கலன்னா வட்டாட்சிட்ட போகலாங்கிறாங்க. அங்கேயும் நிதி கிடைக்கலன்னா மாவட்ட ஆட்சிட்ட போகலாங்கிறாங்க. இப்போ வந்து விவசாயிகள் வந்து மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் போனால் கார்ப்பரேட் கம்பெனிக்காரனை எடுத்து இந்த மாவட்ட ஆட்சியரும் வட்டாட்சியரும் அந்த விவசாயிகள் பக்கம் நிற்பாங்கிறதுக்கான என்ன சான்று இருக்குது? ஒன்றுமே கிடையாது. எந்த மாவட்ட ஆட்சியர், எந்த வட்டாட்சியர் வந்து இங்கே கார்ப்பரேட் கம்பெனிக்காரனை எடுத்து சண்டை போட்டுருக்காங்க? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ வந்து இது தேவையற்றது. மூன்றாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொள்முதல் செஞ்சு அதை இருப்பு வைக்கிறது தொடர்பாக கொண்டு வர்றாங்க. அதிலே மூன்றாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் போய் விற்பனை பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ இந்தியாவில் எங்கே வேணால் போய் விற்பனை பண்ணுறதுக்கு தடை இருக்காது. அது இல்லையே, எப்படி வைக்க முடியும்? தஞ்சாவூர் விவசாயி போய் ஊபியில் வைப்பானா, சத்தீஸ்கரில் வைப்பானா, ஜார்க்கண்டில் வைப்பானா, ஹரியானாவில் வைப்பானா? எப்படி சாத்தியம் அது? அவன் தாலுக்கா, வட்டம், அவன் பகுதி விட்டம் தாண்ட கிடையாது. அப்போ வடநாட்டில் போய் விற்றுக்கலாம்னா இது எவ்வளோ பெரிய மோசடித்தனம். விவசாயிகள் இதை கேட்டு போராடினாங்களா? கார்பரேட் மயமாக ஆக்கி விட்டுருங்க, கார்பரேட்டை ஒப்பந்தம் போட வைங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டு போராடினது ஒன்றே ஒன்று தான், குறைந்தபட்ச ஆதார விலை. குறைந்தபட்ச ஆதார விலைங்கிறப்ப அந்த இடுபொருள் செலவு, சந்தையோட விலை, அப்புறம் உற்பத்தி பொருளோட தேவை, இதை அடிப்படையாக வச்சு இந்த தீர்மானிக்கப்படுது. அந்த குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதிப்படுத்துங்க, அதை உத்தரவாதப்படுத்தி கொடுங்க, அதிகப்படுத்துங்கன்னு கேட்டாங்க. 2014 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பாஜக வந்து MS சுவாமிநாதனோட பரிந்துரையை காரணமாக காட்டி அதை முன் வச்சு இவங்க தான் சொன்னாங்க, நாங்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதிப்படுத்துவோம், நாங்கள் விவசாயிகள் லாபத்தை ரெட்டிப்பு மடங்காக ஆக்கும் நாங்கள் 2014 சொன்னாங்க. அப்போ அதைத்தானே செய்யணும். அவன் கேட்டு போராடிது விவசாயிகளின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துன்னு. அதை செய்யாமல் நான் கார்பரேட் மயமாக்குறேன், வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்து எல்லாத்தையுமே கார்பரேட்டுக்கு கொடுக்க போகிறேங்கிறது எவ்வளோ பெரிய மோசடித்தனம். இது நாட்டை வந்து நாட்டின் உணவு சந்தையை விற்கிற வேலை. இந்த இந்திய உணவு கழகத்தின் மூலமாக நியாய விலை கடைகளுக்கு, ரேஷன் கடைகளுக்கு வந்து உணவு தானியங்கள் பரிந்துரைக்கப்படுது. இப்போ இதன் மூலமாக கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க தான் இனி வந்து கொள்முதல் செய்வாங்கிற நிலைமை வர்றப்ப இந்திய உணவு கழகத்துக்கு போகிற உணவு தானியங்களும் நிறுத்தப்படும், நியாய விலை கடைகளுக்கு போகிறதே நிறுத்தப்படும், நாளடைவில் ரேஷன் கடையில் முழுமையாக மூடப்படும். அது என்னென்னா, உலக வர்த்தக கழகம் சொல்லுது, நீ வந்து உணவு தானியங்களை வந்து மாநில வழியில் தராத, அதை முழுக்க முழுக்க சந்தைப்படுத்து, சந்தையில் வை, சந்தை தீர்மானிக்கிட்டு என்ன விலைன்னு சொல்லிட்டு. அப்படி சந்தையில் வைக்கிற 130 கோடி மக்களின் உணவு தேவையை முழுமையாக சந்தையாக்கி அந்த மானிய வழியில் ரேஷன் பொருட்கள் கிடைக்கிற அந்த முறையை கூட குலைச்சி முழுக்க முழுக்க இந்தியாவோட உணவு சந்தையை உள்நாட்டு வெளிநாட்டு தனிப்பெரும் முதலாளிகள் லாப வரி வேட்டைக்கு சந்தைப்படுத்துவது தான் அந்த உணவு சட்டம் மசோதா. இப்போ இன்றைக்கி வந்து சாதாரணமாக நினச்சி கடந்து போகலாம், நாளடைவில் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இன்னும் சொல்லப்போனால் இந்தியா வந்து மீண்டும் ஒரு முறை மிகப்பெரும் பட்னி சாவுக்கு உள்ளாகிற நிலை வரும் இந்த சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படுறப்ப. அப்போ அந்த பேராபத்தை உணர்ந்து தான் வடநாட்டில் போராடுறாங்க. தமிழ்நாட்டில் இன்னும் அந்தளவுக்கு பறந்துபட்டு ஒரு வெகுமக்கள் போராட்டமாக நம்ம பறந்துபட்டு வெளில வரல. இன்னும் சொல்லப்போனால் மக்களுக்கு தெரியலை, இவ்வளவு சிக்கலுக்குன்னு தெரியல. அதான் இங்கே சிக்கலாக இருக்குது. அப்போ மக்கள்கிட்ட அரசுப்படுத்த வேண்டியதாக இருக்குது. மக்கள்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நாம் தமிழர் கட்சி ஒரு விலை போராட்டம் அதுக்காக செய்ய போகுது. இப்போ இந்த 3 மசோதாக்கள் ஒரு சைடில் சொல்கிற மாதிரி இருக்கிற இந்த சூழலில் வந்துட்டு இப்போ
பயோமெட்ரிக் சிஸ்டத்தை வந்து குடும்ப அட்டையில வந்து இப்போ இணைக்கிறாங்க. யாரோட பயோமெட்ரிக் இருக்கோ அவங்க தான் பொருள் வாங்க முடியுங்கிறது. இதற்கு இதை தொடர்பு படுத்தி பார்க்க முடியுமா? அதான் இன்னைக்கு அதான் இப்போ வந்து அந்த முறையெல்லாம் மாற்றலாம். அவங்க தான் கூடிய விரைவில் வந்து நியாய விலை கடையை மூடிடுவாங்களே, ரேஷன் கடையை மூடிடுவாங்களே. அப்போ இன்றைக்கி எதாவது பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ கொள்முதல் செய்கிறது அரசு கொள்முதல் செய்கிறதே நிறுத்துறாங்களே. இந்த சட்டங்கள் 3 சட்டங்கள் இருக்குன்னா 3மே ஒன்றுக்கு தொடர்புடையது. மையக்கண்ணி விவசாயம். ஒன்று என்ன சொல்லுதுன்னா அத்தியாவசிய பொருட்கள் அதை சொல்லுது. இன்னொன்று கொள்முதல் செய்கிறத இருப்பு வைக்கிறது. இப்போ வந்து எங்கே வேணால் இருப்பு வச்சுக்கலாம்ங்கிறாங்க இவங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், எங்கே வேணுமானா வாங்கி விருப்பு வைப்பதற்கான ஒரு கட்டமைப்பு விவசாயிகிட்ட கிடையாது. அது யார் செய்ய முடியும்னா ரிலையன்ஸ் போன்ற நெஸ்லே போன்ற இந்த தனிப்புற முதலாளிகள் நிறுவனங்கள் செய்ய முடியும். அவன் எங்கே வேணால் சோறு வச்சுருக்கான், கிடங்கு வச்சுருக்கான், அவன் வாங்கி இருப்பு வச்சுக்குவான். அப்போ எல்லாத்தையும் அவன் கொள்முதல் பண்ணி அவன் வச்சுக்குவான். இன்னும் சொல்ல போனால் என்ன இங்கே விற்பனை செய்யணுங்கிறதே அவன் தான் என்ன இங்கே விளைவிக்கணுங்கிறதே அவன் தான் தீர்மானிப்பான். இப்போ முதல்ல வந்து விவசாயிகள் வந்து விலையை தீர்மானிக்க முடியாத நிலைமை இருந்துச்சு. வருங்காலங்களில் அதுவும் போய் என்ன உணவு தானியம் விளைவிக்கணும், அது என்ன முறை, ரசாயன முறையா இயற்கை முறையா, அது எந்த காலத்தை செய்யணும், அதையும் பன்னாட்டு கம்பெனிகள் தான் தேர்வு பண்ணும். இப்போ உலக சந்தைக்கு வந்து தக்காளி தேவைப்படுது, தக்காளிலேருந்து பல கூழ் செய்யணும், அது தேவைப்படுது அப்படின்னா வெள்ளரிக்காய் தேவைப்படுதுன்னா அதை உற்பத்தி பண்ணும்பா. ஒருவேளை வந்து இந்த சோளம் அது போன்ற இது பண்ணோம்னா அதை பண்ண சொல்லுவாள். உணவு தானியம் இல்லாமல் மற்ற பயிர்களை அந்த பணப்பயிர்களை பண்ணோம்னா அதை பண்ண சொல்லுவாள். அப்போ என்ன பண்ணணும், ஒரு நாட்டில் என்ன பயிர் செய்யணும், என்ன விளைவிக்கணுங்கிறது அவன் தான் தீர்மானிப்பான். அப்போ அவன் தீர்மானித்தா நெல்லை குறைச்சிட்டா நெல் குறைஞ்சிரும். நெல் குறைஞ்ச பிறகு அப்புறம் உணவு சந்தைக்கு எங்கே போகும், அப்புறம் இங்கே உணவு கழகத்துக்கு எங்கே போகும், அப்புறம் நியாய விலை கிடைக்குங்கிற அங்கே வரப்போகுது. அப்போ என்ன இருக்க போகுது இல்லை, வருங்காலத்தில் அதையும் முட போகிறாங்க. அப்போ இன்றைக்கி வந்து அதற்கான முன்னேறுகளாகத்தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஆளுங்கட்சி சார்பில் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து விவசாயிகளுக்கு உதவும் விதமாக தான் இந்த சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி தரப்பில் சொல்லப்படுது. மு.க. ஸ்டாலின் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது விவசாயிகளுக்கு எதிரானது, கார்பரேட் மயமாக்கப்பட போகிற ஒரு சூழலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு ஆதரவாக அவர் போராட்டத்தை நடத்துகிறாரு. இப்படி தமிழகத்தில் இந்த ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமான ஒரு முரண் இருக்குது. இது போக நாம் தமிழர் கட்சி போன்றவர்களும் விவசாயிகளுக்காக எதிர்த்து போராடிட்டு இருக்கீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆளுங்கட்சியோட இல்லை, ஆளுங்கட்சி முழுக்க ஆளுங்கட்சிங்கிறத விட ஆளுகிற பாஜகவோட ஒரு துணை பிரிவு அப்படி தான் பார்க்கணும். அது இணைக்க பாஜகவோட அதிகாரப்பூர்வம் இணைக்கப்படாவிட்டாலும் கூட அதிமுகங்கிறது பாஜகவோட அங்கமாயிடுச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமித்ஷா முன்னேற்ற கழகமாக மாறிடுச்சு. அது முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் திமுக பார்த்து வைங்கன்னா திமுக வந்து வேஷம் போடுது. இப்போ நேற்று கூட இந்த காட்சிகளை பார்த்தோம். ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களா இல்லை பரபடி படுத்துறாங்களான்னு தெரில. ஒரு வயலுக்குள் நடந்து வருவது போல் படம் எடுத்து அதை அவ்வளோ கேமராக்கள் எடுத்து அவங்க நாடகம் தான் போடுறாங்க. உண்மையிலேயே திமுகவுக்கும் இந்த உளமாரி அக்கறை இருக்குது விவசாயிகள் மேலே. இதே திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் சொல்கிறாரு, விவசாயத்தை விட்டு வேறு விலைக்கு போங்கிறாரு. என்ன முடிச்சு திமுக கண்டிச்சிச்சா? மீத்தன் எடுக்கிற கொடிய திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தது யார்? மீத்தன் எடுக்கப்பட்டால் தஞ்சை திறனையே பாதிக்கப்படும். தஞ்சை வந்து பசிப்பிணி போக்கும் மருத்துவர் அப்படின்னாரு அண்ணா. அந்த அண்ணாவை வெளிவந்த அண்ணா தொடங்கிய கட்சி தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட அந்த தஞ்சை சோழ மண்டலத்துக்கு மீத்தன் எடுப்பதற்கான ஒப்புதலுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் போட்டு கொடுத்தார். அப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இது அரசியல் தான். திமுக வந்து எதிர்கட்சியாக இருப்பதால் எதிர்த்து அரசியல் பண்ணுது. அதிமுக வந்து ஆளுங்கட்சியாக இருப்பதால் இதை கொண்டு வந்து மக்கள் மேலே திணிக்க முயற்சி பண்ணுது. இன்னும் சொல்ல போனால் திமுக ஆட்சியில் இருக்கப்ப மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தாங்கல்ல, அதிமுக எதிர்த்து அன்னைக்கு. அப்போ இவங்க எதிர்ப்பாங்க, அவங்க எதிர்ப்பாங்க. அவங்களுக்கு அரசியல், நமக்கு வாழ்க்கை. இப்போ வாழ்க்கை பாதிக்கப்படுங்கிறப்ப மக்களோட இருக்க வேண்டியது கடமை. மக்களுக்கு பொருளை கூட மக்கள் தெரியப்படுத்த வேண்டிய கடமை. நாங்கள் மக்களை தெரியப்படுத்துகிறோம், மக்களை அரசியல்படுத்துகிறோம். அப்புறம் வந்து நம்ம மக்களுக்காக மக்களோட சேர்ந்துக்கிட்டு போராட்டம் நிற்கிறோம். அடுத்த 6 மாத காலகட்டத்தில் வந்து திமுக ஆட்சி அமைக்கும் அப்படி அமைக்கும் பொழுது நீட் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு எதிரான சட்ட திருத்தங்களை வந்துட்டு நாங்கள் வந்து மறுபடியும் எதிர்த்து அது நீர்த்து போக செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. மறுபக்கம் வந்துட்டு அக்டோபர் 7ஆம் தேதி அன்னைக்கு வந்து அதிமுகவோட முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று நாங்கள் அறிவிக்கப்படணும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த 2021 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இவங்க நடத்துகிற இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நாடகம் தான், ரெண்டுமே நாடகம் தான். இப்போ வந்து நீட் தேர்வு வந்து நாங்கள் ரத்து பண்ணுவோம் எங்கள் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மாநில பட்டியலில் கல்வி இல்லை, கல்வி புதுப்பட்டியலில் இருக்குது. இப்போ வந்து இவங்க ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாலும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்து தான் பெற முடியும். இவங்களாம் வந்து நீட்டில் விளக்க பெற முடியாது. இப்போ அதான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த நீட்டுங்கிற ஒன்று எப்போ கொண்டு வரப்படுச்சு? 2010 காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி காலத்தில் நீட் கொண்டு வரப்படுது. நீட்னா என்ன? அகில இந்திய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு. இந்தியாங்கிறது ஒரே தேசமான அது ஒரே தேசம் இல்லை, இது பல்வேறு தேசங்களோட கூட்டமைப்பு. இந்தியாங்கிறது துணைக்கண்டம், ஒரு ஒன்றியம். அந்த ஒன்றியத்துக்குள்ளே
ஒரே முறையான கற்றல் வாய்ப்புகள் கற்றல் வசதிகள் யாருக்கும் கிடைக்கப்பெறலை. இங்கே பல்வேறு ஏற்றத்தாழ்வு இருக்குது கற்றல் முறையில். இங்கே வேற்றுமையில் ஒற்றுமை பன்மை தூன்னு சொல்கிறதே இந்த மாறுபாடுகளையும் இந்த வேறுபாடுகளை தான். அப்போ இந்த நாட்டில் ஒரே முறையான தகுதி மற்றும் நுழைவுத்தேர்வு கொண்டு வரேன்னு அன்னைக்கு காங்கிரஸ் முன்மொழிஞ்சப்பே அன்னைக்கு எழுத்திருக்க வேண்டியது திமுக. ஆனால் ஒப்புக்கு என்ன பண்ணாங்கன்னா வளமை போல கருணாநிதி கடிதம் எழுதினார். அப்புறம் எல்லா மாநில அரசுகளும் வழக்கு போடுது. குஜராத்திய முதலமைச்சராக இருந்த மோடியின் அரசு உட்பட வழக்கு போட்டுச்சு. வழக்கு போட்டப்ப இவரும் வழக்கு போட்டார். அந்த வழக்கில் வந்து முதல்ல 3 நீதிபதிகள் அமர்வில் வந்து ஒரு நீதிபதி அனில் தேவைங்கிறவர் முரண்படுறாரு. ஆனால் பெரும்பான்மை நீதிபதிகளோட தீர்ப்புங்கிற அடிப்படையில் ரத்து செய்யப்படுது. அதுக்கு பிறகாக அதே அனில் தேவையை கொண்டு திரும்ப வர்றப்ப அது மறுபடியும் வந்து அந்த தடை திரும்ப பெறப்படுது. இப்போ நீங்கள் எங்கே கண்டிக்கணும்னா நீட் தேர்வு தேசிய மற்றும் தகுதி நுழைவுத் தேர்வு கொண்டு வர்றப்ப அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் வாழ்கிற எந்த மொழிவழி தேசத்துக்கும் உகந்தது இல்லை. இந்தியாங்கிற நாட்டோட எந்த மாநிலங்களுக்கும் ஏற்றது அல்ல. மாநில தன்னாட்சி மாநில தன்னுரிமை என்று பேசிய அண்ணாவை வெளிவந்த கட்சி அப்படி தான் பேசிக்கணும். இதை கொண்டு வரவே கூடாது. இது இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரானது. இந்தியாவோட அழகு என்பதே இந்த பன்மைத்துவத்தை, தனித்த தேசியங்களை, தனித்த அடையாளங்களை, தனித்த கூறுகளை, பண்பாட்டு கூறுகளை, தனித்த வந்து அந்த விளிமைகளை எல்லாம் தக்க வைப்பது தான். நீங்கள் ஒரே மாதிரியான ஒற்றை மயப்படுத்துறதே ஆபத்து அப்படின்னு அப்பயே கண்டிச்சிடும். ஆனால் அப்போ கண்டிக்கலையே. அதுவும் இல்லாமல் அனிதா வந்து போய் நீதிமன்றத்தில் போய் வாதாடினப்ப, உச்ச நீதிமன்றத்தில் வாதாடினப்ப எதிர்த்து வாதாடினா யார்? ப. சிதம்பரத்தின் மனைவி லலிதா சிதம்பரம் தானே. அப்போ கல்வி எப்போது மத்திய பட்டியலுக்கு போச்சு? மத்திய பட்டியல் பொதுப்பட்டியலுக்கு போகுது 1976 மேலே இந்திரா காந்தி அவசர நிலை பிரகடனத்தின் போது கொண்டு போகிறாங்க. அந்த 1976க்கு பிறகு மத்திய கல்வி வந்து மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனப்பட்ட பிறகு அதுக்கு பிறகாக திமுக ஆட்சி கட்டில் ஏறலையா? மத்தியில் சரண் சிங் ஆட்சி காலத்தில், விபி சிங் ஆட்சி காலத்தில், வாஜ்பாய் ஆட்சி காலத்தில், மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில், அந்த எந்த ஆட்சி காலத்தையாவது நீங்கள் வந்து இந்த கல்வியை பொதுப்பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்தீங்களா? பேசுங்களா? அதுக்காக ஒன்றுமே இல்லையே. நீங்கள் மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக இன்றைக்கி ராஜமன்னாருங்கிற நீதிபதி தலைமையில் குழு அமைச்சிங்க. மாநில சுயாட்சி தீர்மானத்தை 1974 போட்டிங்க. இந்தியா முழுக்க எதிரொலிச்சிச்சு, சரி. ஆனால் மாநில சுயாட்சி மீட்டு எடுக்கணும்னா முதல்ல கல்வியை மீட்டு எடுக்கணும். அந்த கல்வியை வந்து பொதுப்பட்டியலேருந்து மாநில பட்டியல் கொண்டு வருவதற்கு என்ன அழுத்தம் கொடுத்தீங்க? 2004லேருந்து 2009 வரைக்கும் திமுக ஆட்சி. ஏறக்குறைய 7 மத்திய அமைச்சர்கள் உட்பட பெற்று வந்துச்சு திமுக. அப்போ 7 மத்திய அமைச்சர்களை பெற முடிஞ்ச உங்களால், உங்கள்கிட்ட இருக்கிற 40 பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்து காங்கிரஸை தாங்கி பிடிச்சி அழுத்தம் கொடுத்து பெற முடிஞ்ச உங்களால் ஏன் கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்க முடியல? ஏன் செய்யலை? நீங்கள் மாநில சுயாட்சி தீர்மானம் போட்டதாக இருக்கட்டும், இது ராஜமன்னா தலைமையில் குழு அமைச்சராக இருக்கட்டும், எல்லாமே காங்கிரஸோடு கூட்டணி வைப்பதற்கு முன்பாக. ஆனால் மத்தியில் காங்கிரஸோடு பாஜகவோடு கூட்டணி இருந்தப்ப ஒருபோதும் மாநிலத்தின் தன்னுரிமையை, மாநிலத்தின் தன்னாட்சி நிலைநாட்டுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கலை. ஒப்புக்கு செஞ்சாங்களே ஒழிய உளமாற செய்யலை. செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த நீட்டுங்கிற தேர்வை கொண்டு வருவதற்கான அதிகாரமே இருந்திருக்காது. அப்போ திமுக வந்து இதில் சொல்கிறல ஏமாற்று. ராகுல் காந்தி வந்து பேசுகிறார்ல, இங்கே ராகுல் காந்தி வந்து பேசுகிறார் 2019 பேசுகிறப்ப 2019 பாராளுமன்ற தேர்தல் அப்போ தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுப்போம்னு. தமிழ்நாட்டுக்கு இல்லை, எந்த மாநிலத்துக்கும் தேவையில்லைங்கிறோம். அதுவும் இல்லாமல் காங்கிரஸோட தேர்தலுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீட்டுக்கு விலக்கு கொடுப்போம், ஆனால் நீட் தேர்வுக்கு பதிலாக இன்னொரு மாற்று தேர்வு வைப்போம், தேசிய தகுதி மற்றும் நுழைவு தேர்வுங்கிறாங்க. அப்போ நீட்டுங்கிற பேர் எடுத்துகிட்டு இன்னொரு பேர் வைப்பாங்க, அவ்வளோதானே. அப்போ அவங்க இந்த திமுக எப்படி செய்ய இருக்கும்? இன்னொரு பக்கம் அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவங்க யார் முதலமைச்சருங்கிற ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இபிஎஸும் ஓபிஎஸும் சேகுவரா ஃபெடரல் காஸ்டோம்னாங்க. சேகுவராவும் ஃபெடரல் காஸ்டும் எப்போ பதவிக்காக சண்டை போட்டாங்கன்னு தெரியல. இது எவ்வளோ பெரிய கேலி குத்து பாருங்க. தர்மயுத்தம் தொடங்கினாங்க. தர்மயுத்தத்தில் முதல்ல என்ன? தர்மயுத்தத்தோட மைய புள்ளி என்ன? மைய புள்ளியே வந்து ஜெயலலிதாவோட மரணத்திற்கு நீதி விசாரணை வேணுங்கிறாங்க. அதுக்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்படுது. அந்த ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் வந்து கடந்த ஆண்டு வரைக்கும் 4 முறை ஓபிஎஸ்ஸை ஆஜராகணும்னு சொல்லி வலியுறுத்துது. இது வரைக்கும் ஓபிஎஸ் போய் ஆஜராகலை. ஏன் ஆஜராகலை? உங்கள் அம்மா மேலே பாசமே இல்லையா? அந்த தர்மயுத்தம் தொடங்கப்பட்ட பிறகு தர்மயுத்த காலத்தில் சசிகலாவுக்கு எதிராக, தினகரனுக்கு எதிராக இந்த ஓபிஎஸ் பேசி கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் தினகரனோட ஓபிஎஸ் ரகசியமாக சந்தித்து பேசியிருக்காரு. ஏன் சந்திச்சார்? சந்திக்க வேண்டிய தேவை என்ன? யாரை எடுத்து அரசியல் பண்ணுறீங்களோ, ஊடகங்கள்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்கள ரகசியமாக சந்திக்க வேண்டிய தேவை என்ன? நான் தான் போய் ஓபிஎஸ்ஸை போய் அந்த சமாதியில் உட்கார சொன்னேன்னு சொல்கிறாரு குருமூர்த்தி. அப்போ என்ன ரோல் இருக்குது? அவள் இன்றைக்கி வந்து மறுபடியும் சண்டை. இன்றைக்கி யார் முதலமைச்சருங்கிற சண்டை. அம்மாவோட ஆட்சிங்கிறீங்க. 2 கேள்வி தான். நடப்பது அம்மா ஆட்சியா இல்லையா? நடப்பது அம்மா ஆச்சுன்னா தொடர்ந்துட்டு போட்டுமே. நடப்பது அம்மா ஆட்சி இல்லைனா ஏன் இருந்தீங்க அவனால்? அவன் இந்த கேள்வி வரும்ல. முதல்ல ஊழலாகி போச்சு, நான் எடப்பாடி அரசோட ஊழலாட்சி எதிராக போராடுவேன்னாரு இதே ஓபிஎஸ்.
திரும்ப கூட்டணி சேர்ந்துட்டாங்க, 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த பிறகு மதுசூதனன்ட்ட கேட்குறாங்க, என்னங்க ஊழலாட்சி நீங்கள் இப்போ ஒன்று சேர்ந்துட்டீங்களா கேட்குறப்ப, நாங்கள் ஊழலை பேசி சரி செஞ்சுட்டோம்னு. ஊழலை பேசி செஞ்சிடலாம்னா எதுக்கு லோக் ஆக்கிட்டாங்களாம்? அவர் 2 பேரும் வேஷம் போடுறாங்க. அந்த வேஷத்தை மக்கள் முன்னால் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ந்து வந்து திமுகவின் ஆதரவாளர்கள் வந்து சீமான் அவர்களை கடுமையாக விமர்சிச்சுட்டு வராங்க பொது மேடைகளில் பார்த்தீங்க. சீமான் குறித்தோ இல்லை வந்து சீமான் பிரபாகரனோட சந்திப்பு குறித்தோ இல்லை சீமான் இலங்கைக்கு சென்று ஈழத்திற்கு சென்றது குறித்தோ அது தொடர்ந்து அதை வந்து பொது மேடைகளில் விமர்சிச்சுட்டு வர்றதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, துரோகிகள் தான் பார்ப்போம். துரோகிகள் நயவஞ்சகர்கள் தான் பார்க்கணும். ஏன்னு வச்சுங்களேன், மே 2018 மே 2020 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து தொடங்கின காலத்திலேயே திராவிடம் 2.01 திராவிடம் 420 குரூப் ஒன்று. அந்த குரூப் கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, கும்பல் என்ன பண்ணுதுன்னா, தொடர்ச்சியாக வந்து தலைவர் பிரபாகரனையும் ஈழத்தமிழர்களையும் விடுதலை புலிகளையும் ரொம்ப அவதூறாக கொச்சையாக உண்மைக்கு மாறான ஒரு பொய் பரப்புரை கட்டவிழ்த்து விடுது. சுப வீரபாண்டியன் அவர்கள் சொல்கிறப்ப பேராசிரியர் சுப வீரபாண்டியன் சொல்கிறாங்க, தடுப்பாட்டம் ஆனவங்க அடித்து ஆட தொடங்கியிருக்காங்க அப்படின்னு. என்ன நீ பேசிருக்கணும் அந்த மாதத்தில்? தருமபுரி பார்லமெண்ட் உறுப்பினர் திமுக சேர்ந்த செந்தில்குமார் சொல்கிறாரு, விடுதலை புலிகள் கதை முடிஞ்சு, ஈழம் முடிஞ்சு, அவ்வளோதான், விடுமா முடியாங்கிற. மாறா வந்து விடுதலை புலிகள் வந்து குழந்தைகளை வந்து போராளிகளை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி ராஜபக்சே என்ன குற்றச்சாட்டை முன் வச்சானோ, என்ன அவதூறு விட்டு விட்டானோ அதே சொல்கிறாரு. ஆனால் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு எம்பி, நான் வாக்கு செலுத்தாத தமிழரான இந்த இனத்தை பிறக்காத தமிழரான மரபினத்தில் பிறக்காத ஆஸ்திரேலிய எம்பி வந்து ஈழ இனப்படுகொலைக்கு எதிராக பேசாரு ஆஸ்திரேலியாவில். ஆனால் இங்கே நான் வாக்கு செலுத்திய இந்த மண்ணின் மகனாக பார்த்த தருமபுரி செந்தில்குமார் இந்த இனப்படுகொலையை பேச மறந்துட்டு விடுதலை புலிகளை கொச்சப்படுத்தாரு. அப்போ உனக்கான நோக்கம் என்ன? புலிகளை கொச்சப்படுத்துற நீ, புலிகளை ஏற்காத நீ, தலைவர் பிரபாகரன் ஏற்காது கொச்சப்படுத்துற நீ, தலைவரும் அண்ணன் சந்திச்சுக்கிட்ட சந்திப்பை பற்றி உனக்கு என்ன கவலை இருக்குது? நான் 1000 கேள்விகள் நான் வைப்பேன். நீ எங்களை வந்து அதிபர்னு நக்கல் பண்ணலாம். அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டா சுடுவா இருந்தாங்களே, அந்த திராவிட நாடு எங்கே இருக்குது? திராவிட நாடு, திராவிட நாட்டின் அதிபர் யார்? எப்போ அடைவாங்க? பக்கத்தில் கேரளா இருக்குது. கேரளாவில் வந்து மாட்டுக்கட்சி விற்பனை தடை விதிக்கப்படுது. மோடி அரசால் விதிக்கப்படுறப்ப அவன் திராவிட நாடுங்கிற முழக்கத்தை எடுக்கிறான். ஒரு எச்சரிக்கைக்காக, ஒரு கண்டனத்துக்காக. துணிவு இருக்கா? நான் சவால் விடுறேன், திமுக சவால் விடுறேன். ஆண்மையுள்ள நெஞ்சமுள்ள யாராவது ஒரு திமுக நிர்வாகி திராவிட நாடு முழக்கத்தை மீண்டும் எடுக்கிற நிலைமை வரும். இதே போல மாநில தன்னுரிமை, மாநில தன்னாட்சி தொடர்ச்சியாக பறிக்கப்பட்டால் நான் திராவிட நாடு முழக்கத்தை மீண்டும் திமுக கையில் எடுக்க வேண்டிய நிலை வரும். தமிழ்நாட்டில் திராவிட நாடு முழக்கம் வரும். பேசுவதற்கு ஆண்மை உள்ள திமுக ஒரு ஆள் இருக்கானா? ஒரு ஆள். அப்போ என்ன பேச நக்கல் பண்ணுறவனுக்கு தெரிஞ்சிருக்குது? மாநில தன்னுரிமையை பறி கொடுத்துட்டு, மாநில தன்னாட்சியை பறி கொடுத்துட்டு, இன்னைக்கு என்னமோ சொல்கிறார் பார்ப்பனியத்தை. நாங்கள் பார்ப்பனங்களை எதிர்ப்பதில்லை, பார்ப்பனியத்தை தான் இருக்கிறோம். பார்ப்பனியமா என்ன? பார்ப்பனியம் என்ன பார்ப்பான்ட்ட மட்டும் இருக்கா? இடதை சாதிகள்கிட்ட இருக்குது, தொழில்குடிகள்கிட்ட இருக்குது. சாதி கட்சிகள் அத்தனையுமே பார்ப்பனிய கட்சி தான். பாதி கட்சி அத்தனை கட்சியும் பார்ப்பனிய கட்சி தான். இன்னைக்கு சாதி கட்சின்னு சொல்ல போகிற அத்தனை கட்சியோடு கூட்டணி வச்சது யாரு? இதே திமுக தானே. அன்னைக்கு ராஜாஜியோட கூட்டணி வச்சிங்க, உங்கள் தலைவர் அண்ணா வச்சாரு. நீங்கள் கூட்டணி வச்சுருக்கிறீங்க அத்தனை ஜாதிய கட்சியோட. ஒரு பக்கம் வந்து எங்களை சாதியவாதம்ங்கிறது. ஆனால் நான் கேட்குறேன், நீங்கள் சாதிய கட்சியோடு இந்த சாதிய கட்சி உள்ள போகிற ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்கன்னு சொல்ல முடியுமா? 2019 பார்லமெண்ட் தேர்தல் அப்போ நீங்கள் வந்து ஐயா ராமதாஸோட பாமகவோட கூட்டணி பேச்சோட நடத்தீங்களா இல்லையா? வருங்காலத்தில் எந்த காலத்தையும் பாமகவோட கூட்டணி இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்போ வெறும் நயவஞ்சகம், துரோகம், எந்த கொள்கை எந்த கோட்பாடும் இல்லை. நான் நேரடியாக சவால் வரனே, அண்ணாவின் கொள்கை ஒரு கொள்கை கூட, ஒரே ஒரு கொள்கை கூட திமுக உயிரோடு இல்லை, ஒன்று கூட இல்லை, எந்த கொள்கையும் இல்லை. அதிகாரம் தந்த பின்புலம், பணம் தந்துக்கிற அந்த வலிமை அதான் இருக்குது திமுகவில். மற்றபடி என்ன இருக்குது? வேணா விவாதிப்போம், நேரடியாக விவாதிப்போம். நாம் வந்து திமுகவில் வந்து அல்ட்ர செல்றோட வாதிக்க முடியாது. உதயநிதி ஸ்டாலினோட வாதிக்கலாம். அண்ணாவின் கொள்கை திமுக இருக்கா இல்லையா? அண்ணாவுக்கு எவ்வளவு முரணா நிற்குது, அண்ணாவுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணுது, அண்ணாவின் ஒரு கொள்கை கூட வைக்காமல் எப்படி சாகரிச்சுன்னு விவாதிச்சிடலாம். திமுகக்கெல்லாம் பேச எந்த தார்மீக தகுதியோ அருகதையோ உரிமை எதுவுமே இல்லை. நாம் தமிழரில் சில சலசலப்புகள் வந்துட்டு போச்சு. இப்போ 2021 தேர்தல் நெருங்கிட்டு இருக்க சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு சலசலப்பு உள்ள இருந்த நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள் வெளியில் போனது, இதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாவது பின்னடைவு தர்ற மாதிரி? ஒரு பின்னடையும் இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பின்னடையும் இல்லை. ஒரு கட்சி ஒரு இயக்கம் வளர்ந்து வருதுன்னா அதில் வந்து 2 பேர் வெளில போவாங்க, 10 பேர் உள்ளே வருவாங்க. இது இயல்பாக நடக்கிறதான். எந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியாவது சொல்லுங்கள், திமுக, அதிமுக, மதிமுக, தேமுதிக, எந்த கட்சியாவது எந்த இயக்கமாவது அந்த கட்சியில் நிர்வாகி வெளியே போகாமல் இருக்கா? நிர்வாகியை வெளில போகிறது, நல்ல தலை சிறந்த நிர்வாகிகள் உள்ள வரலாம் இயல்பான ஒன்று. ஒரு இயக்கத்தில் ஒரு கட்சியில் இயல்பான ஒன்று. இது பெருசாக சலசலப்பு ஆகிறதுக்கோ சர்ச்சை ஆகிறதுக்கோ இதனால் கட்சி தடைப்பட்டமோ இல்லை. ஒரு கட்சியின் வளர்ச்சியை வந்து
எப்பயுமே நிலையர்த்தம் செய்வது வந்து அந்த கட்சியோட கொள்கை, அந்த கட்சியோட கோட்பாடு, அந்த கட்சியோட வழி நடந்து போகிற பாதையான ஒழிய 2 பேர் வெளில போயிட்டாங்க அதாவது கட்சி தொய்வடைஞ்சிரும், கட்சி உடஞ்சிரும், பிளந்துரும்னா அதை போல நகைச்சுவை எதுவுமே இல்லை. அதனால் அதை நம்ம பேச தேவையில்லைன்னு கடந்து போகிறோம். நேற்று சீமான் அவர்கள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இப்போ சீமான் அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது? மருத்துவமனையில் அனுமதிக்கப்படலை. வழக்கமான மருத்துவமனையில் போகிற பரிசோதனைக்காக போனார். பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு வந்துட்டார், அவ்வளோதான். அதை ஊடகங்கள் வந்து அனுமதிக்கப்பட்டார்னு மிகைப்படுத்தி தேவையில்லாமல் போட்டு அது பெரிய விவாத பொருள் ஆகிட்டாங்களே ஒழிய அனுமதிக்கலாம் படலை. போய் மருத்துவமனையில் சோதனை பண்ணார், பார்த்துட்டு வந்துட்டார், அவ்வளோதான்.